நம்மள நெறைய பேர் வந்துட்டு ஈவினிங் டைமில் டீயில் பிஸ்கெட்டை முக்கி சாப்பிடுவோம். இல்லைன்னா தண்ணியில் நம்ம யூஸ் பண்ணிப்போம். அது லைட்டாக முக்கி அப்படி சாப்பிட்ருவோம். பாய்ஸை பொறுத்த வரைக்கும் இது. முக்கால்வாசி கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐய இதுவா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் பாய்ஸு லெஜெண்ட் இதெல்லாம் நீங்களே பாருங்கள். அம்மா சாப்பிட என்னம்மா இருக்கு? பிஸ்கட் மட்டும் தாண்டி இருக்கு, எடுத்து சாப்பிடு. பிஸ்கட்டா? அதெல்லாம் யாரும்மா சாப்பிடுறது? போம்மா. மோ என்னம்மா சாப்பாடு? சாப்பாடுலாம் என்னடா, அந்த பிஸ்கட் பாக்கெட் தான் இருக்கு, அதை சாப்பிடு. பிஸ்கட் பாக்கெட்டா? ஓ, மில்க் பிக்கீஸா? மோ, ஒரு சொம்புல தண்ணி கொண்டு வா. அது உண்மையாக ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குமா. அது ஒரு மாதிரி டேஸ்டியாக அந்த மாதிரி இருக்குமா. ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வந்துட்டு டூர்லாம் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. அப்போ வந்து நம்ம சார் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார், நீங்கள் வந்து வரதெல்லாம் முக்கியம் இல்லை, வந்த இடத்துல டிசிப்ளினாக நடந்துக்கணும், ஓகேவா அப்படின்னாரு. பட் ஆனால் நம்ம சொல்கிற மாதிரியே இருப்போம். டேய் வால்டர் பெர்ரோ நில்லுங்கடா. சொல்லுங்க சார். பஸ்ல ஏறினோமா அமைதியா இருந்தோமேன்னு இருக்கணும், எந்த சில்மிஷமும் பண்ணக்கூடாது, ஓகேவா? சார் அதெல்லாம் பொத்துனாப்புல இறங்கும் சார். பேக் எல்லாம் அப்படி சொல்கிறவன் தான் எப்படியோ இருப்பான். பின்னாடி வைக்க சொன்னேன்ல, எதுக்கு கையில கொண்டு வந்திருக்கீங்க? சார் பவர் பேங்க் ஸ்நாக்ஸ் வச்சிருக்கோம் சார் அதுக்குள்ள. சரி உள்ள போங்க. பஸ் கிளம்ப போது நல்ல சாமி பாட்டா போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கடா. ஓகே சார். மனமா படிப்பேன். தேனுவர் உண்டு மருதனை உண்டு தீங்கே கிடந்ததை கண்டு காணுவர் கம்பு விண்ணெண்ணை என்று தடங்கள் எடுத்து முன் பார்த்தார். அந்த நிலா கிட்ட சொன்ன, உன்னை விட பிரகாசமான ஒரு முகத்தை பார்த்தேன். அந்த நட்சத்திரங்கள் கிட்ட சொன்ன, உங்களை விட ஒருத்தி அழகா சிரிக்கிறான்னு. எங்க அவளை காட்டுன்னு சொல்லிச்சுங்க. சோ கூட்டிட்டு வந்துட்டு மாப்பிள்ள சிம்டே, நான் சொன்ன பாட்டா போடுறா. மாப்பிள்ள பெர்ரோ, நீ காஸ்டியூம் வச்சு சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற சொக்கா எங்க? மாமே முதல்ல இந்த ஆளை விரட்டி விட்டா. யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடா அவன். கொஞ்சம் அப்படிலாம் பேசக்கூடாது. ஷோ அவர் சாரியா? என்னையா இதெல்லாம்?